श्रीमान् वेंकटनाथार्य कवितार्की केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीशैलवंशन्यजतातपसम्भसूरे पादाम्बुजप्रणयनं तदवात्तमन्त्रं श्रीमन्मसम्भगुरुवर्यकृपात्तमवतं सुदेवनाथवात्तमनाट्यं மீது இந்த சுவாமி தனியனோட ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டா, சுவாமி கிட்ட நேரடியா சேவிச்சதுனால. அப்படியா இருந்தால் நியாய சித்தாஞ்சனத்துக்கும் சொல்லணும், நியாய சித்தாஞ்சனத்துக்கும் சொல்லணும். சுவாமி கிட்ட நேரடியா சேவிச்ச கிரந்தங்கள் ஆனபடியால் அது அந்த தனியனோட ஆரம்பிக்கிறேன். எத்தத் சேனேஸ்வரார்யைஹி அகணி வகுளபிருத் கிங்கரைஹி அங்கியகாரி வியாசார்யைஹி ஞாசிச்ச த்விஸ்ருதமிதி விசதம் விஷ்ணுசித்தைஹி விவவ்ரே அஸ்ரௌஷம் சேஷகல்பாத் அகமபி எதிதம் வாதிஹம்சாம்புவாஹாத் அத்தா நிர்தாரியதே தஹ சதுரதிகரணி பிரம்மசிந்தோத்யமார்த்த பிரம்மசிந்தோபயுக்தா 2 பாடமும் இருக்கு. இப்போ சுவாமி நிர்ணயம் பண்றார். 4 அதிகரணங்களும் சேர்ந்து உபோத்காதமா, ஒரு அதிகரணம் மட்டும் சாஸ்திராரம்பார்த்தமா அப்படின்ற ஒரு கேள்வி நிக்கிறது. பிரதானமான கேள்வி. சுவாமி என்ன சாதிச்சு? ஔச்சித்யா நேக பாஷ்ய ஸ்வரச கதிமத்தின்னு சாதிச்சுட்டார். ஔச்சித்யம் இருக்கு, அநேக பாஷ்யங்களுடைய சுவாரஸ்யமும் இருக்கு. இது ரெண்டுத்தையும் செவிச்சோமானால் பிராச்சீனமான சம்பிரதாயத்துல இருக்கிற 4 அதிகரணங்களும் சாஸ்திராரம்ப சமர்த்தனம் அப்படின்ற பட்சம்தான் சரி அப்படின்னு முடிச்சுட்டார். இப்போ இந்த ஸ்லோகத்துல சுவாமி என்ன பண்றார்? இது வைபவவாதம் இல்லை, வெறுமை நாங்க ஔச்சித்யம் இருக்கு, பாஷ்ய வாக்கியங்களுக்கெல்லாம் சுவாரஸ்யம் இருக்கு அப்படின்னு, ஔச்சித்யம் இருக்கு பாஷ்ய வாக்கியங்களுக்கெல்லாம் சுவாரஸ்யம் இருக்குன்னு நாங்க சொல்லல. அது மட்டும் நாங்க சொல்லல, பெரியவாளுடைய சம்மதி இருக்குன்னு விசிஷ்ய நாமகிரகண பூர்வகமா சாதிக்கிறேன். என்ன? சேனேஸ்வராரியை அகணி நாமகிரகண பூர்வகமா இங்க சாதிக்கிறார். முன்னாடி பிராக்தனி வர்த்தனீயம்னு சாதிச்சார். இது பிராச்சீனமான பத்ததி அப்படின்னார். இப்போ இதுக்கு என்ன பேதம்? முன்னாடிதான் சொல்லியாச்சே. அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம நிர்தாரணம் பண்ணும் பொழுது ஆச்சாரியாளுடைய திருநாமத்தை சொல்லணும். ஆச்சாரியனுடைய திருநாமத்தை சொல்றதற்கு அது 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 ரொம்ப முக்கியம். அதுல என்னன்னு கேட்டா, ஆச்சாரியன்னா யாரு அப்படின்னார்? சம்பிரதாயத்துல சர்வோபாதேயமா இருக்கிற ஆச்சாரியால சொல்லணும். எங்க வாத்தியார் இப்படி சாதிச்சார் சுவாமின்னு சொல்லக்கூடாது. சம்பிரதாயத்துல சர்வோபாதேயமா இருக்கிற ஆச்சாரியால் இருக்காளுங்க சாதிக்கிற. சேனேஸ்வராரியை அகணி, சேனேஸ்வராச்சாரியர்னு ஒருத்தர். அவர் யாருன்னா, ஷாரீரக அதிகரணார்த்த சங்கிராஹக பத்ய நிர்மாதாரன்னு சாதிச்சிருக்கார் சிந்தாமணியில. ஷாரீரக அதிகரணார்த்த சங்கிராஹகர் சேனேஸ்வராச்சாரியர். அவர் சுவாரஸ்யம் என்னன்னா, ரங்கநாதனுடைய சன்னதியில அந்தரங்க பரிச்சரிய பண்ணிட்டு இருந்தாராம். ஆச்சாரியர்கள் எப்படி இருந்திருக்கா பாருங்க. பெருமாள் சன்னதியில அந்தரங்க பரிச்சரிய பண்ணிட்டு இருந்த ஒரு மகான். அவர் சாரீரக அதிகரணார்த்த சங்கிராகமான பத்தியங்களை பண்ணியிருக்கார். பத்திய ரூபமாக பண்ணியிருக்கார். இந்த புஸ்தகம் கிடைக்கிறது. அவர் என்ன சாதிச்சிருக்காருன்னா, 4 அதிகரணங்களும் சாஸ்திராரம்ப சமர்த்தனம்னு சாதிச்சார்.
வகுளபிருத் கிங்கரைஹி அங்கியகாரி. வகுளபிருத் கிங்கரர் அப்படின்னா வரதநாராயண பட்டாரகர். நம்ம நியாய சித்தாந்தத்துல அந்த திருநாமம் அடிக்கடி வருது. வரதநாராயண பட்டாரகர் அவர் அவர் ஒத்துண்டு இருக்கார். வகுளபிருத் கிங்கரர் அவர் திருநாமம். நியாய சுதர்சனம்னு கிரந்தம் சாதிச்சிருக்கார். நியாய சுதர்சனம்ன்ற கிரந்தத்தை சாதிச்சவர் வரதநாராயண பட்டாரகர். இந்த புஸ்தகம் இந்த கிரந்தமும் கிடைக்கிறது. அவர் இதை ஒத்துண்டு இருக்கார். வியாசாரியை ஞாசிச்ச த்விஸ்ருதம் இது. சுதப்பிரகாஷிகாச்சாரியர் என்ன பண்றார், வந்து நான் 2 தடவை கேட்டிருக்கேன் அப்படின்னு ஞாசம் பண்ணிருக்கார், சொல்லியிருக்கார். எங்கன்னா சுதப்பிரகாஷிகையிலையும் வந்து சுதப்பிரகாஷிகளை என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஆச்சாரியனுடைய சகாசத்திலேருந்து நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு 2 விஹி ஞாசி 2 தடவை கேட்டிருக்கேன்னு சொல்லல. ஆச்சாரியால் கிட்ட கேட்டிருக்கேன்னு 2 தடவை சொல்லியிருக்கார். விஹி ஞாசி எங்க ஞாசின்னு சுதப்பிரகாஷிகையிலையும் சுத பிரதீபிகையிலையும் சாதிச்சிருக்கார். ஆச்சாரியர் யாருன்னா வாத்ய வரத குருக்கள், அம்மாள் நடாதூர் அம்மாள் பிரசித்தமான ஆச்சாரியன். விஷதம் விஷ்ணு சித்தைஹி விவவ்ரே. விஷ்ணு சித்தர் இந்த பிரமேய சங்கிரகம்னு கிரந்தம் பண்ணியிருக்கார். அதெல்லாம் கிடைக்கல இப்போ. பிரமேய சங்கிரகம்னு கிரந்தத்தை எங்கள் ஆழ்வான் சொல்லக்கூடிய விஷ்ணு சித்தர் பண்ணியிருக்கார். அது இப்ப கிடைக்கல. அதுல விவவ்ரே விசதமாக சாதிச்சிருக்காரா. இந்த 4 அதிகரணங்களும் சாஸ்திராரம்ப சமர்த்தனம்னு சாதிச்சிருக்கார். அதுக்கு மேல அஸ்ரௌஷம் அஸ்ரௌஷம் சேஷகல்பாத் அகமபி எதிதம் வாதிஹம்சாம்புவாத். தன்னுடைய ஆச்சாரியனை பத்தி சொல்லும் பொழுது கடைசியில தன்னோட ஆச்சாரியனை பத்தி சொல்றார். வாதிஹம்சாம்புவாகர், இந்த கிடாம்பி குலபதி அப்புள்ளார். வந்து அப்புள்ளார் வந்து வாதிஹம்சாம்புவாகர். அந்த மேகங்கள்லாம் கருத்த மேகங்கள்லாம் இருந்ததுன்னா ஹம்சங்கள்லாம் ஓடி போயிடுவான். வாதிகளான ஹம்சங்கள்லாம் மேகத்துக்கு பயந்தது. மேகம்லாம் தன்னுடைய காரியத்தெல்லாம் முடிச்ச அப்புறம்தான் சரத்காலத்துல ஹம்சங்கள்லாம் திரும்ப வருமா. தாம் ஹம்சமாலாக சரதீவ கங்காம் அப்படின்னு காளிதாசன். சரத்காலத்துல ஹம்சங்கள்லாம் வரும், மழை பெய்யுற காலத்துல ஹம்சங்கள்லாம் ஓடி போயிடும். தாம் ஹம்சமாலாக சரதீவ கங்காம் அப்படின்னார். இந்த கிடாம்பி அப்புள்ள ராமானுஜர் அவர் அப்படிப்பட்டவர். வந்து வாதிஹம்சாம்புவாக சேஷகல்பாதுன்னு சாட்சிட்டார். சேஷகல்பாத சாட்சாத் ஆதிசேஷன், ஆதிசேஷன் மாதிரி. ரெண்டாவது சேஷகல்பாத் அப்படின்னா சாட்சாத் ராமானுஜர். சேஷன்னா ராமானுஜர், ராமானுஜர் மாதிரி இருக்கிறவர். இந்த விஷ்ணு சித்தர் யாருன்னா சடமனுஷ கோத்திரத்துல வந்து உண்டாராம். விஷ்ணு சித்தர் 2 பேர் இருக்கா போல் இருக்கு நம்ம சித்தாந்தத்துல. ஒரு விஷ்ணு சித்தர் வந்து ஆழ்வார், பிரசித்தரான ஆழ்வார், திஜகுல திலகர் அவர். இவர் வந்து சடமனுஷ கோத்திரத்துல உண்டான ஆச்சாரிய புருஷர். இப்போ அஸ்ரௌஷம் சேஷகல்பாத் அகமபி எதிதம் வாதிஹம்சாம்புவாத். அதா அவர்கிட்ட நானும் கேட்டிருக்கேன், என்ன இவர் என்ன கிரந்தம் பண்ணியிருக்கார் அப்படின்னார். இவர் என்ன கிரந்தம் பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டா, இவரோட பிரசித்தமான கிரந்தம் நியாய குலிசம். இந்த ஆத்திரேய கோத்திரத்துல வந்த ராமானுஜர் இவர். ஆத்திரேய கோத்திரத்துல மகான்கள் அவதரிச்ச நம்ம சம்பிரதாயத்துல ஆத்திரேய கோத்திரத்துல, ஸ்ரீவத்ச கோத்திரத்துல
நிறைய ஆச்சாரியால் இருந்திருக்கா. நிறைய ஆச்சாரியால் பார்க்கும் பொழுது, பிராச்சீன ஆச்சாரியாள்ல இந்த 2 கோத்திரத்துல நிறைய பேர். இந்த 2 கோத்திரத்துல நிறைய பேர். இப்போ ஆத்ரேய கோத்திரத்துல ஆத்ரேய கோத்திரத்துல கிடாம்பி ஆச்சான், கிடாம்பி ஆச்சான்லயே ஆரம்பிச்சு, கிடாம்பி ரங்கராஜர், கிடாம்பி ராமானுஜர், அதுக்கப்புறம் கிடாம்பி வம்சத்துல இருந்திருக்கார். வாத்ஸ்ய வரது குருக்கள், அப்புறம் கிடாம்பி ராமானுஜர் இல்லையா? அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன், தேசிகனுக்கு அப்புறம் கிடாம்பி சம்பிரதாயத்தில் ஆதிவன்ஷோட கோஸ்வாமி கிடாம்பி கோத்திரத்தை சேர்ந்தவர். கிடாம்பி வம்சத்துக்கு ஆத்திரேய கோத்திரத்துக்கு சேர்ந்தவர். கிடாம்பி வம்சத்துல நிறைய பிறந்திருக்கா. அதே மாதிரி ஸ்ரீவத்ச கோத்திரத்துல எங்களா இவர் நடாதூர் ஆழ்வான். நடாதூர் ஆழ்வான் நம்முடைய ஆச்சாரிய வம்சத்துல வருதில்ல, ஆச்சாரிய வம்சத்துல இல்லவர். ஆச்சாரிய வம்சத்துல நடாதூர் ஆழ்வான் பிரசித்தர், பாஷ்யக்காருக்கு சாட்சாத் சிஷ்யர் அவர். நடாதூர் ஆழ்வான், நடாதூர் அம்மாள், அவரில் சம்பிரதாயமே இல்லை. நடாதூர் அம்மாள், அதுக்கப்புறம் கடிகாசதம் அம்மாள், அவர் ஆதிவன்ஷோட கோஸ்வாமிக்கு ஆச்சாரியன். அதுக்கப்புறம் நம்ம பரம்பரையில வரும்போது உபனிஷத் பாஷ்யக்காரருக்கு ஆச்சாரியன் வாத்ஸ்ய அனந்தாச்சாரியர், அவர் அந்த வம்சத்தை சேர்ந்தவர் இருந்திருக்கார். இந்த மாதிரி இவர் ஆத்ரேய ராமானுஜர். இந்த மாதிரி இவாள் எல்லாருடைய சம்வாதம் இருக்கிறதுனால அத்தா நிர்தாரியத்தே, அத்தான அவ்வியம், நிச்சயேன நிர்தாரியத்தே, நன்றாக சம்சயம் இல்லாமல் நிர்தாரியத்தே. அத்தः சதுரதிகரணி பிரம்மசிந்தோபயுக்தா, 4 அதிகரணங்களும் பிரம்மசிந்தைக்கு உபயுக்தம். பிரம்மசிந்த அல்ல, பிரம்மசிந்தைக்கு உபயுக்தம். ஏன் இவ்வளவு திருநாமங்களை ஸ்பஷ்டமா சாதிச்சார் அப்படின்னு கேட்டா, இந்த நயத்யுமணி நயப்பிரகாஷிகை அதெல்லாம் எழுதின ஆச்சாரியன் மேகநாதாரி சூரி சொன்னோம் இல்லையா, அவருக்கு குரு ராமமிஸ்ரர், ஸ்ரீராமமிஸ்ரர். அவர் அவர் என்ன பண்றக்க விவரணம் அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். அதுல என்ன பண்ணிருக்க, அது என்ன பண்ற, ஒரு சூத்திரம்தான் சாஸ்திராரம்ப சமர்த்தனார்த்தம் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். இவ்வளவு மகான் எழுதியிருக்கார, அதை இன்னொரு மகான் அனுசரிச்சிருக்கும் பொழுது அது எப்படி நம்ம இல்லைன்னு சொல்லலாம்னா, நீ ஒரு மகானை காண்பிச்ச, நாங்க நிறைய மகானை காண்பிக்கிறேன்றாரு இல்லையா? ஆமா, ஸ்மிருதி அவகாச தோஷ பிரசங்கா இருக்கும் இல்லையா, அந்த நியாயத்தை இங்க கொண்டு வரணும். எத்தத் சேனேஸ்வரார்யை அகணி வகுளமிருத் கிங்கரை அங்கியகாரி வியாசாரியை ஞாசிச்சத்பிஸ்ருதமிதி விஷதம் விஷ்ணுச்சித்தை விவவ்ரே அஸ்ரௌஷம் சேஷகல்பாத் ஆபீரிதம் வாதிஹம்சாம்புவாஹாத் அத்தா நிர்தாரியதே தஹ சதுரதிகரணே பிரம்மசிந்தோபயுக்தா. ஆத்திரேய கோத்திரம் தான், திருக்குடந்த தேசியம் ஆத்திரேய கோத்திரம் தான். இது நவீனத்துல இருக்க ஆச்சாரியால், நான் சொல்ல தேசிகன் காலத்திலேயே இருந்த ஆச்சாரியால பார்க்கும்பொழுது ஆத்திரேய கோத்திரத்துல நிறைய பேர் இருந்தார். வ்யுத்கிரம்ய அத்திர ஆத்ய துர்யௌ அபிதததி நயௌ கேசித் அப்ராப்தமேதத் போதா சித்தௌ கதம் தத் பலமிக விமர்சேத் சித்தவத்கார மாந்தியாத் மத்யௌ த்வௌ ரூபநாம பிரஜனன விஷயௌ யத்விது தச்ச மந்தம் சத்யுக்தே பேக்ஷிதேர்த்தே விபல விபஜனம் நோச்சிதம் நீதி சூத்ரே. இந்த சூத்திரம், இந்த ஸ்லோகம் எத்தப்பி சாதாரணமான விஷயத்தை பிரதிபாதனம் பண்றது, இதுல சூக்ஷ்மமான ஒரு அம்சம் இருக்கு. கடைசி பாதத்துல சில பேர் இந்த யாதவ பிரகாஷ அவலம்பிக்கிறவா சில பேர் என்ன பண்றான்னா, இந்த யாதவ பிரகாஷருடைய கிரந்தங்களை நம்ம ஒன்றும் கிடைக்கிறது இல்லை.
யாதவ பிரகாஷர் சாதிச்ச யதி தர்ம சமுச்சயம்னு ஒரு கிரந்தம் கிடைக்கிறது. இந்த மடாதிபதித்துவம் சன்னியாசிகள் பண்றாலும் இல்லையோ, மடாதிபதித்துவம் சன்னியாசிகள் பண்ணலாமா? சன்னியாசிகள்ன்றவா வெறும் பிக்ஷை எடுத்து ஜீவிக்க வேண்டியவா தானே. அவளுக்கு எதுக்கு சிஷ்யாள்? அவளுக்கு எதுக்கு இந்த லோகத்துல பிரவேசம்? இந்த மாதிரி கேள்விகள் பல பேர் பல பல பேரால கேட்கப்படுறது, பல பேர் சமாதானம் சொல்றார். ஆனா யதி தர்ம சமுச்சயத்துல யாதவ பிரகாஷர் இதுக்கு சமாதானம் சொல்லியிருக்கார். பாடபத்தியம் யதி குறியாத் விஷ்ணு தர்மாபிவிருத்தையேன்னு ஆரம்பிச்சு சில ஸ்லோகங்கள்ல அவர் யதியா இருக்கிறவர் மடாதிபதித்துவத்தை அவலம்பிக்கணும். அது அவலம்பிச்சால் விஷ்ணு தர்மாபிவிருத்தி வரும். விஷ்ணு தர்மமானது லோகத்துல பரவணும். அதுக்காக மாடபத்தியத்தை பண்ணிதான் ஆகணும்னு அவர் அவர் இவ உபபாதனம் பண்ணியிருக்கார். அதுதான் பிரமாணம். யாதவ பிரகாஷன்றவர் பாஷ்யக்காரர் ஆசிரியக்கிறதுக்கு முன்னாடி அப்பிரமாண பூத்தர். ஸ்ரீபாஷ்யக்காரர் ஆசிரியிச்ச அப்புறம் பிரமாண பூத்தர். இப்போ யாதவ பிரகாஷ மதத்தை கண்டனம் பண்றோம் இல்லையா, அது எல்லாமே பாஷ்யக்காரர் ஆசிரியக்கிறதுக்கு முன்னாடி எழுதின கிரந்தங்களை கண்டனம் பண்றோம்னு வச்சுக்கணும். ஏன்னா எதி தர்ம சமுச்சயத்தை பிரமாணமா நம்ம பெரியவாள்லாம் ஒத்துருக்கா, எல்லா பெரியவாளும் ஒத்துருக்கா. அவ என்ன சொல்றாருன்னா, யுத்கிரமிய அத்திர ஆத்ய துரியம், முதல் அதிகரணம் இருக்கும் இல்லையோ, முதல் அதிகரணமானது பிரதீதி சாபல்யத்தை சொல்றதா. பிரம்ம ஜானம் வந்தா என்ன பிரயோஜனம்னு கேட்டான். பிரயோஜனத்தை முதல் அதிகரணத்துல சொல்றாராம். சமன்வய சூத்திரத்துல எப்படி பிரதீதி வரும்? சித்தே வியுற்பத்தியே கிடையாது அப்படின்ற விசாரத்தை சமன்வய சூத்திரத்துல பண்றார். நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்கோம்? சித்தே வியுற்பத்தியே கிடையாது. எப்படி துவாபியாம் ஆதோ பிரதீதி பிரஜனன முதித்தம், எப்படி பிரதீதி வரும், எப்படி பிரதீதி வரும் நம்ம கேள்வி கேட்டோம். அந்த கேள்விக்கு சமாதானமாக முதல் சூத்திரம். இது சுவாமி சாதிச்சது. யாதவ பிரகாஷர் என்ன சொல்றார்? அப்படி கிடையாது. முதல் சூத்திரத்துல பிரம்ம ஜானத்துக்கு என்ன பிரயோஜனம், சித்தமான பிரம்மத்தை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்னு கேள்வி கேட்டால் அதுக்குதான் பிரயோஜனம் முதல் சூத்திரத்துல சொல்லப்படுறது. நாலாவது சூத்திரத்துல எப்படி பிரதீதி வரும் அப்படின்ற கேள்விக்கு சமாதானம் சொல்லப்படுகிறது. யுத்கிரமிய மாத்தி ஆத்ய துரியவ், முதலும் நாலாவதா இருக்கிற ஆத்ய துரியவ் அப்படின்னு பதம் இருக்கு. என்ன துரியவுன்னா துரியா நாலாவதுன்னு அர்த்தம். துரியகான்னு புல்லிங்க சப்தம் பிரயோகம் பண்ணிருக்காரு. அதிகரணம்னு வச்சுண்டா துரியவுன்னு வராது. நயவுன்னு இங்க இருக்கு பாருங்க, நயவு அதுக்கு விசேஷனம். முதல் நியாயமும் நாலாவது நியாயமும் யுத்கிரமிய மாத்தி அத்திர இந்த சாஸ்திரத்தில், இந்த பிரம்மசூத்திரங்களில் அபிதததி நயவு ஆத்ய துரியவு நயவு யுத்கிரமிய அத்திர அபிதததி கேச்சித். சில பேர் மாத்தி சொல்ற நியாயங்களை, முதல் நாலாவது நியாயங்களை மாத்தி சொல்றா. சமாதானம் சொல்ற அப்பிராப்தம் ஏதது. இது என்ன சுவாமி, முதல்ல பிரதீதி எப்படி உண்டாகணும்னு கேட்கணும், அதுக்கப்புறம் பலத்தை பத்தி சிந்தனை பண்ணணும். முதல்ல பலத்தை பத்தி சிந்தனை பண்றது, அதுக்கப்புறம் பிரதீதி உண்டாதானே அதுக்கு பலம் உண்டான்னு கேட்க முடியும். பிரதீத்தியே பிரம்ம விஷயகமான பிரதீத்தியே வரலேன்னு இருந்ததுன்னா பல சிந்தனை யார் பண்ணுவா? பல சிந்தனையே பண்ண வேண்டாமே. ஏதது அப்பிராப்தம், இப்படி உபவாதனம் பண்றது இருக்கே அப்பிராப்தம். அப்பிராப்தம்னா என்ன அர்த்தம்? இது ஒரு நிகிரகஸ்தானம். அப்பிராப்தம்னா ஒரு நிகிரகஸ்தானம். இப்படி சொல்றது இருக்க, இது சரியாக இல்லை. அதுக்கு மேல சொல்ற போதா சித்தோ
கதம் தத் பலமிக விமர்சேத் உபபாதனம் பண்றார். சுவாமி ஞானமே வருமா இல்லையான்னு தெரியாத போது பல விமர்சனம் பண்ணியிருந்தானே என்ன அர்த்தம்? இப்போ ஒருத்தனுக்கு உத்தியோகம் கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. என்ன அவன் அங்கேயிருந்து போய் அங்க உத்தியோகம் அந்த சீட்ல போய் அவளை போய் கேட்கறான். எனக்கு மொத்தமா எவ்வளவு ரூபா வரும்? எவ்வளோ பிடிப்பங்க? முதல்ல உன்னை பிடிச்சாதானப்பா அதை பிடிக்கிறது. உன்னை முதல்ல கிரகிக்கணுமே அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? ஞானம் வந்தாதான் அந்த ஞானத்துக்கு என்ன பலம் இருக்கா இல்லையான்னு விசாரம் பண்ண முடியும். போதா சித்தௌ கதம் தத் பலமிக விமர்சேத் சித்தவத்கார மாந்தியாது. சுவாரஸ்யம் தெரியுமா? சுவாமி எனக்கு போதமானது சித்திச்சுடுத்துன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. பிரதீத்தி எனக்கு சித்திச்சுடுத்து. பிரம்ம விஷயகமான பிரதீத்தி வரலாம். பிரம்ம விஷயகமான பிரதீத்தி வரலாம் அப்படின்னு பிரம்ம விஷயகமான பிரதீத்தி வரலாம் அப்படின்னு ஒரு நிர்ணயம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். வந்துடுத்துன்னா என்ன இல்ல அப்படி வச்சுக்கோங்களேன். பிரம்ம விஷய இப்போ பிரம்ம விஷயகமான ஞானத்துக்கு என்ன பலம் அப்படின்னு சிந்தை பண்றோம். உடனே ஒருத்த கேட்பான், பிரம்ம விஷயகமான ஞானம் வந்தாதானே அதுக்கு பலத்தை பத்தி விசாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டான். பிரம்ம விஷயகமான ஞானம் சபலமா இல்லையான கேள்வி கேட்கறேன்னு பிரம்ம விஷயக்க ஞானம் வராத போன கேட்பான் அந்த கேள்விய. சித்தவத்கார மாந்தியாத் அது சித்தவத்கத்தை நான் கேட்கிறேன் அப்படின்னார். அப்போ நாலாவது எதையும் வேண்டாம். இதை சித்தவத்காரம் பண்ணியே நீ எல்லாம் பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நீ எதுக்கு இன்டர்வியூ வர? உனக்கு தான் சித்தமா ஆயிடுத்த. எல்லாம் சித்தமா இருக்கு, மந்திரி சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்தான்னா அதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு இன்டர்வியூ லோகத்துல? அதே மாதிரிதான் இல்ல இது அர்த்தத்தக சித்தம் சுவாமி அப்படின்னா அப்போ நாலாவது அதிகரணம் வேண்டாம். நாலாவது அதிகரணத்துல என்ன நீ பிரதீத்தி எப்படி வர முடியும்னு கேட்கவே வேண்டியது அவசியம் இல்லை. மத்தியௌ துவௌ ரூபநாம பிரஜனன விஷயௌ எத் விதுஹு. அது மட்டும் இல்ல, ரெண்டாவது அதிகரணம் ஜன்மாதி அதிகரணம், மூணாவது அதிகரணம் சாஸ்திர யோனித்துவாதிகரணம். ரெண்டாவது அதிகரணத்துல இந்த ரூபங்களுடைய சிருஷ்டியை பத்தி பேசுறேன். கடப்பட்டாதி ரூபங்கள் இருக்கும் இல்லையோ, இதனுடைய பிரபஞ்சம் கடப்பட்டாதி பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டியை பத்தி விசாரம் பண்ற. மூணாவது அதிகரணத்துல சப்த விசாரம், சப்தங்களை பத்தி விசாரம். சப்தங்கள் எந்தெந்த வஸ்துக்கு என்னென்ன சப்தங்கள் இருக்கு, சப்த வாக்கியத்துவம் எப்படி, இந்த விசாரம். இது எத் விதுகு தச்ச மந்தம் சத்யுக்தே அபேட்சிதேர்த்தே விபல விபஜனம் நோச்சிதம் நீதி சூத்ரே. அதாவது சுவாமி என்ன கண்டனம் பண்றாருன்னா, ரூப பிரபஞ்ச நிர்மாணம் ரெண்டாவது அதிகரணத்துல சொல்லப்படுறது. நாம பிரபஞ்ச நிர்மாணம் பேர் வைக்கிறது. நாம பிரபஞ்ச நிர்மாணம் சாஸ்திரயோனித்துவ அதிகரணத்துல சொல்லப்படுதுன்னு சொல்றார். அதுக்கு கண்டனம் பண்றார். இது ரொம்ப தப்பு. ஜென்மாதி அதிகரணத்துல விஷய வாக்கியம் எல்லாரும் என்ன எடுக்கிறா? யதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு இருக்கு. இமானி பூதானின்ற இடத்துல ரூபத்தை மட்டுமா சொல்றோம்? சப்தத்தையும் சேர்த்து தானே சொல்றோம். இமானி பூதானின்னு எல்லாத்தையும் உள்ளடக்கினது தானே. அதனால நீயும் இந்த விஷய வாக்கியத்தை தான் ஒத்துன்னு இருக்க. அப்படி இருக்கும்பொழுது இது அபேட்சித சத்யுக்தே உக்தே அபேட்சிதே சதி சத்யுக்தே பேட்சித்தே அர்த்தே. அபேட்சிதமான அர்த்தம் என்ன? சதி உக்தே. உக்தேனா நீயும் இதே வேத வாக்கியத்தையே வச்சுட்டு இருக்க. நீயும் இதே வேத வாக்கியத்தையே வச்சுருக்க. ஏன்னா சாங்கர மதத்திலையும் சரி, மாத்வ மதத்திலையும் சரி, நம்ம மதத்திலையும் சரி, இந்த அதிகரணத்துல விஷய வாக்கியம் ஒண்ணுதான். என்ன சதி உக்தே, உக்தே சதி
2 பேரும் ஒரே விஷயத்த தான் சொல்லியிருக்கோம். அபேட்சிதமான அர்த்தம் என்ன? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறவன் சர்வேஸ்வரன் சொல்றது தான் இங்க அபேட்சிதம். இதுக்கெல்லாம் காரணத்வேன இதுக்கெல்லாம் காரணத்வேன பரமாத்மா சித்திக்கிறான். காரணத்வேன லக்ஷிதமாக பரமாத்மா ஆறான். இந்த காரணத்துவத்தை கொண்டு ஒரு வஸ்துவானது லட்சிக்கப்படுகிறது. இதுதான் அபேட்சிதம். அப்படி இருக்கும்பொழுது விபல விபஜனம் தேவையில்லாம விபாகம் பண்றது. ஒண்ணு ரூப பிரபஞ்சத்தை சொல்றது, இன்னொன்னு நாம பிரபஞ்சத்தை சொல்றதுன்னு விபல விபஜனம் நோச்சிதம் நீதி சூத்ரே. நியாய சூத்திரத்துல இந்த மாதிரி தேவையில்லாத விபாகம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. நியாய சூத்திரத்துல தேவையில்லாத விபாகங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா பிரம்மசூத்திரங்கள் எல்லாமே நியாய சூத்திரங்கள். பிரம்மசூத்திரம் விசார சாஸ்திரம் தானே, உபனிஷத்து இல்லையே. இது உபபிரமணம் இல்ல. உபபிரமணம் சொல்லலாம். ஆனா இது கீதை மாதிரி இல்லை. இது கீதைன்றது உபதேசம். பெருமாள் சொல்றார், கேட்டுக்கணும், அவ்வளவுதான். அர்ஜுனனுக்கு பெருமாள் சொல்றார், அர்ஜுன முகமாக நம்ம எல்லாம் கேட்டுக்கிறோம், அவ்வளவுதான். பெருமாள் என்னத்தை சொல்றார்? உபனிஷத்தினுடைய சாரத்தை பெருமாள் அர்ஜுனனுக்கு சொல்றார். அங்க விசாரம் ஒண்ணும் கிடையாது. ஆனால் பிரம்மசூத்திரங்கள்ல விசாரம் உண்டு. பிரம்மசூத்திர பதைச்சைவ ஹேது மத்பிர் வினிச்சிதைனர் ஸ்வயம் கீதாச்சாரியன் ஹேது மத்பின்னு சாய்ச்சார். பிரம்மசூத்திரங்கள்ல ஹேத்துக்கள் சொல்லப்படுறது எங்க பார்த்தாலும் பஞ்சமி பக்தி இருக்கே, ரூபோபன்யாசாச்ச பேத வியபதேசாத், எங்க பார்த்தாலும் பஞ்சமி பக்தி இருக்கு. யுத்கிரமிய அத்திர ஆத்ய துரியௌ அபிதததி நயௌ கேச்சித் பிராப்தமேதத் போதா சித்தௌ கதம் தத் பலமிக விமர்சேத் சித்தவத்கார மாந்தியாத் மத்யௌ உத்வௌ ரூபநாம பிரஜனன விஷயௌ எது விதுஹு அறிந்தார்களோ தச்ச மந்தம், அதுவும் மந்தம், சத்யுக்தே அபேட்சித்தேர்த்தே, சொல்லப்பட்ட வேத வாக்கியம் ஒன்றுதான். அபேட்சிதமான அர்த்தம் என்ன? ஜெகத்காரணத்வேன பிரம்மத்தை லட்சிக்கணும்ன்ற விஷயம். விபல விபஜனம், பலமில்லாமல் ஒரு இடத்துல பிரபஞ்சம் சொல்லப்படுறது, ஒரு இடத்துல ரூப பிரபஞ்சம் சொல்லப்படுறதுன்னு விவாகம் பண்றது நோச்சிதம் நீதி சூத்திரே அப்படின்னு ஆச்சு. இது வரைக்கும் சாஸ்திர உபோத்காதம் ஆயிருக்கு, சாஸ்திர அவதாரம் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்தை நாளைக்கு செய்வோம்.